கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கோகர்ணம் மிகவும் புனிதமான தலம். இங்கு உள்ள மகாபலேஸ்வரர் ஆலயம் ஒரு முக்கியமான சிவஸ்தலமாகும். இதன் தோற்ற வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. நீங்கள் சிவன் பக்தர் என்றால் மறக்காமல் ஓம் நம சிவாய என புராண முறை கமெண்ட் பண்ணுங்க. முன்பொரு காலத்தில் ராவணன் சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தான். அவன் கடுமையான தவம் செய்து இறுதியில் சிவபெருமான் அருளால் ஆத்ம லிங்கத்தை பெற்றான். சிவன் அவனுக்கு, இந்த லிங்கத்தை எந்த இடத்தில் தரையில் வைக்கிறாயோ அது அங்கேயே நிலைத்துவிடும், அதை வேறு எங்கும் எடுத்து செல்ல முடியாது என்று கூறினார். ராவணன் அதை இலங்கைக்கு எடுத்து செல்ல நினைத்தான். வழியில் அவன் சாயங்கால நேரத்தில் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டிய நேரம் வந்தது. அப்போது அருகில் ஒரு சிறுவனாக கணேசன் பசுமைக்கும் குழந்தை வடிவில் வந்தார். ராவணன் அந்த லிங்கத்தை சிறுவனிடம் தற்காலிகமாக கொடுத்து இதை தரையில் வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆனால் கணேசன் திட்டமிட்டபடி அந்த லிங்கத்தை தரையில் வைத்து விட்டான். அதே சமயம் அந்த லிங்கம் அங்கேயே ஆழ்ந்து நிலைத்து விட்டது. ஆனால் ராவணன் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த லிங்கத்தை அங்கிருந்து எடுத்து செல்ல முடியவில்லை. அந்த இடமே கோகர்ணம். இங்கு நிலைத்திருந்ததால் அந்த லிங்கம் மகாபலீஸ்வரர் லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. சிறப்புகள்: கோகர்ணம் தக்ஷிண காசி என்று புகழ் பெற்றது. இங்கு ஆதமா லிங்கம் வணங்கப்படும். ஒருவன் இங்கு வழிபட்டால் அவன் பாபங்கள் அனைத்தும் நீங்கி சிவனின் அருள் கிட்டும் என்று நம்பப்படுகிறது. பல புனித நதிகள் சங்கமிக்கும் தலம் என்பதால் இங்கு சிரார்த்தம் செய்தால் முன்னோர்கள் மோட்சமடைவார்கள் என்று நம்பப்படுகிறது.